வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கான்ஸ்டன் ஜெயக்குமார். அருமையான சமையலறை குறிப்புகள் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சமையலறை குறிப்புகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சரியாக சமைப்பது எப்படி. இது என்ன ஒரு தலைப்பு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரியாக சமைப்பது எப்படின்னா, சமைப்பது பொருட்களை வைத்து எப்படி சரியாக சமைக்கலாம், அதாவது சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் எது உகந்தவை, எது சரியானவை அப்படின்றத தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேர் நம்மளுடைய மைக்ரோவேவ், இன்றைக்கி எல்லா விதமான சமையலறை விஷயங்களையும் நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அடுப்புகளை விதவிதமான அடுப்புகளை நம்ம உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். ஓடிஜி ஓவன், மைக்ரோவேவ் ஓவன், அடுப்பு, இண்டக்ஷன், இப்படி பல பாத்திரங்கள், பல விஷயங்களை வச்சு நம்ம சமைச்சிட்ருக்கோம். அப்படி சமைக்கும் பொழுது நிறைய பதிவுகள் அதே நேரத்தில் வந்துகிட்டே இருக்குது. இது சரியில்லை, அது சரியில்லை, இதை உபயோகப்படுத்தாதீங்க, அதை உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம எதை தான் உபயோகப்படுத்துறது அப்படின்ற மிக ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த குழப்ப நிலையிலேருந்து முழுவதுமாக வெளிவர முடியாட்டியும் சின்ன சின்ன உபாயங்களை நாங்கள் பல ஆய்வுகளை வச்சு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறோம். அப்படி இந்த உபாயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுடுச்சு. இப்போ நம்ம திரும்பவும் பழைய மாதிரி அதே மாதிரி உட்காந்து சமைக்கணும் அப்படின்னா அது உண்மையிலேயே முடியாத, நடக்காத காரியம். அதனால் இருக்கக்கூடிய சூழலில் எப்படி சரியாக செய்வது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அவசரத்துக்கு நான்ஸ்டிக் அப்படின்னு ஒன்று வந்துச்சு இல்லைங்களா? அந்த நான்ஸ்டிக் எல்லார் வீட்லேயும் இருந்தது, அது எல்லோரும் அதை சமைச்சிட்டு இருந்தோம். இப்போ இந்த நான்ஸ்டிக்கில் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, PFTE அல்லது PFA போன்ற பொருட்கள் இருக்குமாயின் அந்த மேல் பூச்சில் அதெல்லாம் இருந்ததுன்னா அவை பயங்கரமானவை, அவை ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியவை. 10 வருஷத்துக்கு அப்புறம், 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைத்து நோய்க்கும் அதுதான் காரணம் அப்படின்ட்டு ஒரு ஆய்வு வெளியீடு வந்திருக்கு. ஆனால் நம்ம அதை உபயோகப்படுத்திட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம அதை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஆனால் அதுவுமே என்ன ஆகும்னா, அதிகமான சூடு உபயோகப்படுத்தும் பொழுது தான் இந்த நச்சுத்தன்மை அதிலிருந்து வெளியில் வரும். சரி, நம்ம அதை அப்படியே தவிர்த்துட்டாலும் நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னா, இப்போ கிடைக்கக்கூடிய நான்ஸ்டிக்கில் இது போன்ற செராமிக் கோட்டிங் அப்படின்னு வருது. இந்த செராமிக் கோட்டிங்கில் நச்சுத்தன்மை கொடுக்கக்கூடிய PFA மற்றும் PFT இது எதுவுமே இல்லை இதில். அதனால் அதில் மேலாலேயே போட்டிருப்பாங்க, நீங்கள் இது மாதிரி பாத்திரம் வாங்கும் பொழுது இல்லை, நோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்பேற்பட்ட பாத்திரங்களை தேர்ந்தெடுப்பது நல்லது. இது போன்ற கிரானைட் அல்லது ஸ்டோன் கோட்டிங் பாத்திரங்கள் அல்லது செராமிக் கோட்டிங் நான்ஸ்டிக் பாத்திரங்களை உபயோகப்படுத்தும் பொழுது அவை முழுக்க முழுக்க பாதுகாப்பானவை. ஆனால் அதே நேரத்தில் மீண்டும் ஒரு சில விஷயத்தை கவனிக்க வேண்டும். அதிகமான சூடு, அதிகமான தீ வைக்கும் பொழுது தான் இவை இளகி இதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பொதுவாக மிதமான மற்றும் மிதமும் குறைவான சமையலில் நம்ம இதை உபயோகப்படுத்தினோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான தீங்குகள்லேருந்து நம்ம தப்பித்து வாழலாம். அதே தவிர இண்டக்ஷன் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது இண்டக்ஷன் அப்படின்னும் பொழுது அது ஒரு மேக்னட்டிக் காயில், அதாவது காந்த தன்மையில் தான் அது வேலை பண்ணுது. அந்த காந்த தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு காந்தத்தை இழுக்கக்கூடிய சக்தி உள்ள பாத்திரங்களை தான் உபயோகப்படுத்த முடியும். அது அப்போ என்ன பண்ணோம்னா, ஸ்டீல் போன்ற, இரும்பு போன்ற விஷயங்களை நீங்கள் அந்த இண்டக்ஷன் அடுப்பு மேலே வைக்கும் பொழுது அதனால் சூடை அந்த பாத்திரத்துக்கு சரிசமமாக கொடுத்து நம்மளுடைய உணவு சரியானபடி சமைக்கப்பட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் நான்ஸ்டிக்கை பற்றின விஷயம். அடுத்தது, இரும்பு எப்போவுமே நல்லது இல்லைங்களா? நம்மளுடைய பழைய பாரம்பரியமான காலங்களில் நம்ம மண், இரும்பு போன்றவற்றை தான் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போது காஸ்ட் அயர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது போன்ற இரும்பு பாத்திரங்கள் கிடைக்கிது, நல்ல கனமான பாத்திரங்கள். இவையும் அதே நேரத்தில் என்னென்னா மிதமான மற்றும் மிதவுக்கும் குறைவான தீயில தான் நம்ம சமைக்க முடியும். பொதுவாகவே நம்மளோட சமையல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப திகுன்னு எரியறது நல்லதில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அடுப்பு செஞ்ச காலத்துலேயே புகை மூட்டி புகையின் மனம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப எரியறத குறைவாக தான் செய்வாங்க. அதே போல் இப்போவும் நம்ம அடுப்பு மற்றும் எதை வச்சிங்கனாலும் அதிகமான தீயை தவிர்த்து மிதமான தீயில் இது போன்ற காஸ்ட் அயர்ன் பாத்திரங்களை உபயோகப்படுத்தலாம். இது பார்த்திங்களா, இது நல்ல கனமாக இருக்குது. இதனுடைய உள்புறமும் நல்ல ஒரு பூச்சி பூசப்பட்டிருக்கு. இது நான்ஸ்டிக்லாம் இல்லை, இது சாதாரண எனாமல் பூச்சி தான் பூசப்பட்டிருக்கு. அதனால் இது ரொம்ப நல்லது. இது ரொம்ப நேரத்துக்கு சூடை உள்வாங்கி வைத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு புலாவ் அல்லது பிரியாணி அப்படின்றதுக்கெலாம் நான் இது உபயோகப்படுத்துவேன். ஏன்னா அப்போ என்ன ஆகும்னா, மிதமான தீயில வச்சு சமைக்கணும்,
கொஞ்சம் நேரம் மெதுவாக சமைக்கணும். இப்போ தம் கட்டி பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை உபயோகப்படுத்தினீங்கன்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த சூடை வச்சுருக்கோம். ஒரு 2 மணி நேரம் கூட நம்ம வந்து எடுத்து பரிமாறும்பொழுது நல்ல சுட சுட உதிரியாக நம்மளுக்கு பிரியாணி தயாராகும். அதுக்கு தான் நான் வந்து இதை பயன்படுத்துவேன். அடுத்தது இது முழுக்க செராமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கோட்டிங்லாம் எதுவுமே இல்லை, பாத்திரமே செராமிக் கண்ணாடி போன்ற இந்த பாத்திரம். இது வந்து நெருப்பு அல்லது நம்மளுடைய மைக்ரோவேவ் அப்புறம் நம்மளுடைய ஓவன் எதில் வேணாலும் இந்த பாத்திரத்தை வைக்கலாம். இந்த பாத்திரத்தை வந்து நல்லாவே சூடை தாங்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அதே நேரத்தில் இது இயற்கையான ஒரு மண்ணில் தயாரிக்கப்படுவதால் ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான கேடும் இது விளைவிக்காது. இதில் சமைக்கப்படும் உணவும் கொஞ்சம் நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இதை வச்சுருக்கோம். அதனால் நான் என்ன பண்ணுவேன், மிதமான தீயில் வச்சு மோர் குழம்பு அதெல்லாம் செய்யும்பொழுது இதில் செய்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து அப்படியே வச்சுட்டேன்னா நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது, நல்லாவே இருக்கும். அதனுடைய மனம் குறையாமல் அதோடைய புது தன்மையோடு பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரங்கள் நம்மளுக்கு நிஜமாகவே நல்ல உதவியாக இருக்கும். இந்த பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவர் சில்வர் பாத்திரம். இந்த எவர் சில்வர் பாத்திரத்துலேயும் நம்ம சின்ன கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. எவர் சில்வர் பாத்திரத்தில் அடிப்பாகம் கனமாக இருக்க வேண்டும். ஏன் நம்ம எவர் சில்வரை தவிர்த்து வேறு பாத்திரங்களை உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இது உடம்புக்கு நல்லதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம ஏன் இதை தவிர்த்துட்டு வேறு எடுத்தோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அடியில் எதை செஞ்சிங்கனாலும் அடியில் ஒட்டிக்கும் இல்லைங்களா. நெருப்பு படும் பொழுது என்ன ஆகும், தீஞ்ச மனம் கரிந்து போய் உள்ளே வந்து கீழே ஒட்டிக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அதை இப்போ தவிர்க்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எவர் சில்வர் பாத்திரங்களை கொஞ்சம் அடிக்கனமோடு தயாரிக்கிறாங்க. நல்ல கனமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், சூடு நேரடியாக இந்த மேல்புறத்துக்கு வராதனால நம்மளுடைய சமையல் பொருட்கள் கரிந்து போவதை தவிர்த்துட்டு நம்மளுக்கு நல்லாவே இது கொஞ்சம் வதக்கி கொடுக்கறதுக்கு சுலபமாக இருக்கும். மீண்டும் இதுலேயும் நம்ம அதிகப்படியான தீ வைக்கவே முடியாது. குறைவான தீயில் அல்லது மிதமான தீயில் வச்சு தான் செய்ய முடியும். நான் வந்து சாம்பார் குழம்பு அதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த பாத்திரத்தை பயன்படுத்துவேன். அதே மாதிரி செய்து வச்சுட்டு நீங்கள் நம்ம கொஞ்சம் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் இதை குளிர் சாதன பெட்டிக்குள்ளே எடுத்து வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு இது வந்து நல்ல வசதியாக இருக்கும். மீண்டும் அதே மாதிரி உபயோகப்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே ஒரு விஷயத்தை பார்க்கணும், அடி கனம் குறைவாக இருக்கக்கூடிய பாத்திரங்களில் சின்ன விஷயங்கள், அதாவது இப்போது தண்ணி கொதிக்க வைக்கிறது அல்லது பால் காய்ச்சறது அப்படின்ற அந்த விஷயங்களுக்காக நம்ம இந்த பாத்திரத்தை பயன்படுத்தலாம். இந்த பாத்திரத்தை நல்லா கொஞ்சம் நேரம் அடுப்பில் 1 மணி நேரம் இருக்கணும் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி பாத்திரங்களை பயன்படுத்தலாம். இப்படி சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம பாத்திரங்களையும் சரியாக பயன்படுத்துவோம், சமையலையும் தப்பு இல்லாமல் பண்ணுவோம் இல்லைங்களா. அடுத்தது இருக்கவே இருக்குது நம்மளுடைய பாரம்பரியமான மண் சட்டிகள். இந்த மண் சட்டிகளை வந்து பொதுவாக நம்ம நல்ல ஒரு தெரு ஓரங்களில் பார்க்கும்பொழுது இப்போ பெரிய கடைகள் போட்டு கூட இந்த மாதிரி வந்து மண்பானைகள் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக இந்த மண்பானைகளை வாங்கி 24 மணி நேரம் கழநீர் தண்ணி, அதாவது அரிசி கழுவின தண்ணீர் அல்லது சாதாரண குளிர் தண்ணியிலையாவது இதை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா இது பொதுவாக சுட்டு எடுக்கிறாங்க இல்லையா, அப்போ இதில் ஒரு மண் வாசனை இருக்கும். அந்த மண் வாசனையை தவிர்த்து நம்ம சமைக்கலாம். அதனால தான் இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து நீங்கள் இதை சமைக்கணும். இந்த பாத்திரத்தை பற்றின ஒரு விஷயம் தெரியுமா, மைக்ரோவேவில் வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. பிளாஸ்டிக் மைக்ரோவேவ் சேஃப் அப்படின்னு போட்டதை உபயோகப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உபயோகப்படுத்தலாம், ஆனாலும் முடிந்த வரைக்கும் இது போன்ற இயற்கை தரக்கூடிய பொருட்களில் செய்த பாத்திரங்களை உபயோகப்படுத்தினீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. மண் பாத்திரங்களை தாராளமாக மைக்ரோவேவில் உபயோகப்படுத்தலாம், அது ஒரு நல்ல விஷயம். அதனால் நீங்களும் வந்து இது போன்ற பாத்திரங்கள் ரொம்ப சுலபமாக அதே நேரத்தில் குறைவான விலையிலையும் கிடைக்கும். உடஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, திரும்பியும் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற தைரியத்தில் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை தவிர்த்து இது போன்ற மண் பாத்திரங்கள் அல்லது பைரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோவேவில் வைக்கக்கூடிய கண்ணாடி பாத்திர வகை அப்படின்னே விற்குது. இது வந்து மைக்ரோவேவில் வைக்காமல் வெறும் கலப்பதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய கண்ணாடி பாத்திரங்களும் இருக்குது. இப்போ மாவு கலக்கிறதுக்கு, மாவு பிசைகிறதுக்கு அப்படி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நான் வந்து இதை உபயோகப்படுத்துவேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே போட்டிருக்கோம் மேக்ஸிமம் 50 டிகிரிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. 50 டிகிரி சென்டிகிரேட் அளவு மட்டும்தான் இதனால் சூடை தாங்க முடியும். அப்போ என்ன ஆகும்னா இதை நீங்கள் அவன்லலாம் வச்சிங்கன்னா அதுக்கு மேலேயே சூடு வரும். அதனால் இது வெறும் மாவு கலர்ப்பதற்கு அப்படி போன்ற விஷயத்துக்கு தான் நான் இதை உபயோகப்படுத்துவேன். ஆனால் இந்த பாத்திரம் வந்து நல்லாவே சூடு தாங்கும். அதனால் இதை வந்து அவன் மற்றும் மைக்ரோவேவ் அவனில் இதை உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி மண் பாத்திரங்கள்லையும் அடுப்பு, அவன், மைக்ரோவேவ் அவனில் உபயோகப்படுத்தலாம். நல்ல மண் பாத்திரமாக பார்த்து வாங்கி
தேர்வு செய்து நல்லபடியாக தப்பில்லாமல் சரியாக ஆரோக்கியமாக சமைத்து வாழ்வோம். தோசா டு பீட்சா என்றென்றும் உங்கள் சமையலறை தோழன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசா டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தவிர உங்களுடைய இது போன்ற சின்ன சின்ன சந்தேகங்களை எங்ககிட்ட எழுதுங்க. நாங்கள் நல்ல ஒரு ஆய்வு மேற்கொண்டு அதுக்கப்புறம் எங்களுடைய கருத்துக்களை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறோம். தோசா டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.